சிம்பிளாக எப்படி குருமா குழம்பு செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதிலே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நான் வெஜிடபிள்னால் கேரட்டையும் பீன்ஸையும் கட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, அதிலே ஒரு தக்காளி, இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி அதை இது கூட சேர்த்துட்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும். இது வதங்கின பிறகு இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு, என்னடா அப்படியே கொட்டுறேன்னு நினைக்காதீங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா அதில் அவ்வளோதான் இருந்துச்சு, அது சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்புத்தூள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா குருமா குழம்பு ரெடி ஆகிடும். இதை சப்பாத்திக்கு சேர்த்து சாப்பிட்லாம். என் பையனுக்கு நான் கொடுத்தேன், அவன் நல்லா சாப்பிட்டான்.